கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிவிங் காட் ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 10வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். ஆறுதலே தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமென். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமேன், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலம் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆமேன். உம்மிலே பலம் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமேன், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது கிவிங் காட். முதலாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் யாக்கோபுக்கு. நீ படுத்திருக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேங்கிற, உனக்கு மட்டும் கிடையாது உன் சந்ததிக்கு. இது வாக்கு தத்தத்தை கொடுக்கிற, கேட்காமலே கொடுத்தார் முதலாக. இரண்டாவதுக்காக பார்க்கிறோம், எல்லாருக்காகவும் அவர் கொடுக்கிறார். ஒரு ஆளுக்காக இல்ல, எல்லாருக்கும். இரண்டாவது பார்த்தோம். மூணாவதாக குமாரனை கொடுத்தார். கேட்டமா கேட்கல, குமாரனை கொடுத்தார்னு மூணாவது பார்த்தோம். நாலாவதாக அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேகத்தை கொடுக்கிறார்னா நாலாவது பார்த்தோம். ஐந்தாவது சுகத்தை கொடுக்கிறார். கேட்டானா கேட்கல, தேவாலயத்தின் வாசல் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சுகத்தை கேட்காமலே கொடுக்கிறார். ஆறாவது தாளந்துகளை கொடுக்கிறார். அந்த தாளந்துகள் எதுக்கு நம்ம ஆண்டவருக்காக அந்த தாளந்து உபயோகப்படுத்துறாங்க. தாளந்து ஆறாவது. ஏழாவதாக மிகுந்த பொருள்களை கொடுக்கிறார். இஸ்ரேல் மக்கள் அடிமை தேசத்திலிருந்து போகும்போது வெறுங்கைய போகாம மிகுந்த பொருள்களோட அவங்க போகும். எட்டாவதாக கொஞ்சம் வித்தியாசமாக, நான் கொடுப்பேன், நீ எனக்கு சின்னதாக கொடுப்பேன். சின்ன அடை செஞ்சு எனக்கு கொடு, நான் உனக்கு பஞ்ச காலத்தை உன்னை ஆசிரியப்பேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப. அது எட்டாவதாக. ஒன்பதாவதாக கண்டிஷன். கண்டிஷன் போட்டு கொடுக்கிறார். இன்னைக்கு என்ன கொடுக்கிறார் பாப்போமா? மாறுதல் கொடுக்கிறார். பத்தாவது மாறுதல், சேஞ்ச். என்ன சேஞ்ச் பாப்போம். முதல் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ போகிற இடத்துல நான் உன்னை பாதுகாப்பேன், நீ என்ன கேட்கிறாயோ அதை நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் சொல்லி ஆதியாகமம் 28வது அதிகாரம் ஒரு 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 வாக்கு தத்துவத்தை கொடுத்து நான் கூட இருப்பேன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன். ஆனா இதற்கு தேவை என்ன? ஒரு மாறுதல். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 28வது 32 28. அப்பொழுது அவர், உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஒரு பேரை மாற்றுகிறார். சரி,
யாக்கோபு நானா எத்தன் அப்படிதாங்க. இன்னைக்கு அநேகர் இந்த பேரை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிடுவாங்க. ஐயா உங்க பேர் என்னங்க? எத்தன். ஜக்காப். இந்த ஜக்காப்புங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியாமலே அவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா அவங்க இஸ்ரவேல் அப்படின்னு அவங்க பேரை வச்சிருந்தாங்கன்னா அது பைபிள் படி சந்தோஷமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இவன் இனி யாருக்கு எத்தனை கூப்பிடக்கூடாது, நான் ஒரு மாறுதல் கொடுக்க போறேன். இதுல பெயர் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 20 அவ உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு. உன் பேர் என்ன? ஆண்டவரே நான் ஒரு எத்தனை ஆண்டவரே. ஐயா கேட்கவே கஷ்டமா இருக்குப்பா. நீ எத்தனை சொல்ற ரைட்டு, ஆனா நீ உன்னை யாரும் அப்படி கூப்பிடக்கூடாது. உங்களோட பேரை மாற்றி உன்னை நான் நினைச்சு போறேன்னா இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடு மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. போராடி மேற்கொண்டாயே. இதாங்க இந்த வாழ்க்கையில ஃபுல்லா போராட்டம் இருக்குதுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டம். போராட்டம் இல்லாத குடும்பமே நான் பார்த்தது. டிஃபரெண்ட் லெவல்ல இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட இருக்கும். வெளியில தெரியாது அவங்க என்ன போராட்டத்தில் இருக்கிறாங்க, என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னு வெளியில தெரியாது. ஆனா அவருடைய வாழ்க்கையில அப்படி ஒரு போராட்டம் இருக்கும். சரி, இதற்காக ஆண்டவர் பெயர் மாட்டார். இல்லாத ஒரு காரணம் இருக்குமா இருக்காதா? எஸ் இருக்கும். அது என்னன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு, இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனை இஸ்ரேல் என்று பெயரிட்டார். அடுத்து காரணம் என்ன? எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார்னா அவர் அடுத்து 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 என்ன நடக்கும், அடுத்து என்ன அப்படி போயிட்டே இருப்பார். இங்க என்ன பாக்குறாங்க, நீ பலுகி பெருகி ஒரு ஜாதி பற்பல ஜாதிகள் கூட்டங்கள் உன்னிடத்திலிருந்து புறப்படும், ராஜாக்களும் உன் சந்ததியிலே புறப்படும். ராஜாக்கள், ஒரு ராஜாவை நான் உங்களுக்கு காட்டுறேன். தாவீது ராஜா. ராஜா பிறக்கும்னா தாவீதுங்கிற ராஜா பெயர் போல ராஜாவா பிறக்கிறார். எங்க இருந்து வந்தாரு? இந்த சந்ததியில தான் வர்றார். கேட்டுக்கோங்க, ஆண்டவர் நோக்கம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார். எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு சொன்னேன் 9 கிவிங்க பார்த்தோம். ஆனா எனக்கு என்னமோ இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மாறுதல். சரி, அதை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். பாருங்க 12 ஆதியாகமம் 35:12 நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் கொடுக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததி இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, இந்த சந்ததி தேசத்தை கொடுப்பேன் சொன்னவர் இன்னைக்கு கொடுத்துட்டார். அதாங்க ஆச்சரியம். ஆண்டோடைய வல்லமை என்ன நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, செய்வார். ஆனா மாறுதல் கொடுத்துதான் செய்வார். யாக்கோபு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல்ங்கிற தேசம் அழைக்கப்படும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு காலத்துல எத்தனை இருந்துச்சு, எல்லாத்தையும் ஏமாத்திருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? மாற்றுதான் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். ஜாதிகள் சரி, அடுத்து ஒரு நபரை பார்க்க போயிடும். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 5வது. ஆதியாகமம் 17:5. அடுத்து ஒரு ஆள் பேரை மாத்துக்கிறோம். ஆபே ராம் எனப்படாமல் ஆபிரஹாம் என்று அழைக்கிறோம். சரி, இது என்னங்க? ஆபே ராம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் யூதன் கிடையாதுங்க. பாலஸ் ஒரு புறஜாதியன், பாபிலோன் தேசத்தை சேர்ந்தவர், கல்தையர் தேசத்தை சேர்ந்தவர். அவருடைய ரத்தத்துல எல்லாமே அந்த கேரக்டர் தான் இருக்கும். இந்த கேரக்டருங்கிறது அப்படியே வெளிப்படும். நிறைய நேரம் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம்னா அந்த குணம் அப்படியே உள்ள இருக்கும். இல்லை நான் சொல்றேன் உங்களுக்கு, சில ஊர்ல இருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. அது ஒரு இடம் நாகர்கோயில் இருந்து பொண்ணு எடுக்க மாட்டாங்க. காரணம்னா அந்த பொண்ணுங்க நம்ம வீட்டில் ஒத்து போகாதுதான் அப்படின்றாங்க. நாங்க நாகர்கோயில்காரலாம் இருந்தாலும் ஒரு தலைமுறை எங்க அப்பா காலத்திலே நாங்க இங்க செட்டில் ஆயிட்டோம். செட்டில் ஆகி எங்களுக்குள்ள என்ன ரத்தம் கொடுக்குன்னா விருதுநகர் ரத்தம் முடியிட்டு. அதனால எங்களால தெரியும் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது,
எப்படி இந்த ஊர் மக்களோட வாழ்னா எங்களுக்கு தெரியும். அப்ப ஒவ்வொருடைய தேசத்திலும் ஒரு கேரக்டர், அந்த பாபிலோன்கிற கேரக்டர் ராமுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அது ஆப்ரஹாமுக்குள்ள வரும். புரியுதாங்க? ஆனா இங்க பாருங்க, ஆதியாகமம் 15வது அதிகாரம் 15வது வசனம், ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றான். ஆனால் இந்த பேரை மாற்றி அவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல பழைய மனுஷனால புதிய மனுஷன் எதற்காக ஆண்டவர் பேரை மாத்துகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் வசனம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை சோதிக்கிறார். ராம் ஆபிரகாம் சோதிக்கிறார். ஆபிரகாம் என்று அப்பொழுது உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கு யாருக்கு பிறந்தானா? ஆபிரகாமுக்கு பிறந்தார். ஆபிரகாமுக்கு பிறந்தது இஸ்மவேல் கிடையாது. இப்ப ஆண்டவர் சோதிக்க போகிறார். ஆண்டவர் எதற்காக சோதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. அது என்ன பாப்போமா? ஆபிரகாம் அதிகாலமே எழுந்து தன் கழுதையை மேல் சென்று குமாரன் ஈசாக்கு தன் வேலைக்காரர்களை கூட்டிட்டு கிளம்புறார். இவர் சாராயிட்ட போய் பெர்மிஷன் கேட்டதா, அம்மா மண்டையில பட்டிருக்கும் டப்பால், கிழவனை லூசு பயில பழி செலுத்த போறியா, உனக்கு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த நேரத்தில் மனைவிட்ட சொல்லாமலே மகனை அழைத்து கொண்டு போகிறார். போகும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் கவனமா பார்க்கிறார். ஏன் கவனமா பார்க்கிறார்னா, இவனை நான் பேரை மாற்றிருக்கேன், ஆபிரகாமா மாற்றிருக்கேன். இந்த ஆபிரகாம் என்ன செய்யணும்? என்னுடைய சித்தத்தை அவன் செய்யணும். என்ன சித்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 ஆபிரகாம் தன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது பின்னாக புதரிலே சுக்கிட்டு இருக்கார். அப்ப பார்த்துட்டு நினைச்சாரு, யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். இப்போ ஆண்டோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ நல்லா நீ புரிஞ்சுக்கணும்ப்பா. நீ புரிந்து கொள்ள வேண்டும், நான் யார், என்னால என்ன செய்ய முடியும். அதுதான் அப்புறம் ராமுக்கு தான் புரியும். ராமுக்கு அது தெரியாது. பேரை மாத்தி நீ என்னை புரிந்து கொள்ள. இப்ப என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு என்னை குறித்து ஓரளவு தெரியும். நான் எத்தனை மணிக்கு வருவேன், எப்படி ஓபிய ஆரம்பிப்பேன், எப்ப கிளம்புவேன், என்ன செய்துறேன் எல்லாம் தெரியும். ஓரளவு எனக்கு தெரியும். அப்ப அவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேங்க, என்னை புரிஞ்சு நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த சில பிள்ளைகள்லாம் எங்கிட்ட ஜெபம் பண்ண வருவாங்க. சார் ஜெபம் பிறந்த நாள் சொல்லிட்டு ஒரு இந்த 2 ரூபாய்க்கு இந்த கிட்கேட் குட்டியா இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுப்பாங்க. அவங்களால அவ்வளோதான் புரியும். நான் குறை சொல்லுவேன். கொடுத்துட்டு நான் ஒரு கிஃப்ட் கொடுப்பேன், ஒரு அழகான ஒரு ஷீட் கொடுப்பேன். கார்பரேஷன் பையன் கேட்பாங்க, சார் எனக்கு ஜெபம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி. யார் அவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ண சொன்னாங்க? இவர் ஜெபம் பண்ற டாக்டர் என்னை அறிந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணா, என் மகள் டீனா தீபாக்கு என்ன ஆசிரியர், அதை இந்த மகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்க லைசான்ற குடும்பத்திற்கு ஒரு விசேஷமான ஆசை, அதை இங்க கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அதைத்தான் அறிகிற ஒரு காரியம். அதே தாங்க ஆண்டவர் பார்க்குறாரு. இப்போ நான் உன் பேரை மாத்திருக்கேன், நீ என்னைய புரிஞ்சுக்கிட்டையா, என்னுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிட்டையாங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பாருங்க 12வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை புரிந்து கொள்ளுகிறார். எப்படி புரிந்து கொள்றார்? அவருக்கு புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. ஆனா புரிந்து கொண்டு நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. என்ன சொல்றான்னா, நீ அவனை உன் புத்திரன் என்று ஏகசுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே நீ தேவனுக்கு பயந்திருக்கிற இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இப்பொழுது ரைட் நவ். இது கூட தெரியுமா? தெரியும். ஆனா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்பவுமே சில காரியங்கள் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்றதுக்கு யாரால ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஒரு புது சிருஷ்டியால தான் அது முடியும். சரி, இப்ப இவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில வசனங்களை காமிப்போம். அதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர்
புது மனுஷனை எப்படி ஆசீர்வதித்தார். ஏசாயா 51வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்ப்போம். இப்ப ஒரு புது மனுஷன் உண்டாக்கி ஒரு சந்ததியே அங்கிருந்து கொண்டாடுறாரு. இந்த சந்ததி தான் நீதியை பின்பற்றி கர்த்தர் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கல்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லிட்டு அதை விளக்குறாரு. 2 உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும், ராம் கிடையாது, ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அனுப்பியிருக்கேன். அழைத்தேன், வந்தான். மகிமையின் தேவன் அழைத்தார்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. அந்த மகிமையின் தேவன் தன்னுடைய மகிமையை காட்டுகிறார். எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உனக்கு என்னுடைய மகிமையை எப்படி காட்டுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை உயர்த்தி காட்டுவேன். உயர்த்தி தான் என் மகிமையை காட்டுவேங்கிறார். அதான் அவனை பார்க்கணும். அவனை பெருக பண்ணினேன். இந்த பெருக பண்ணி அங்கிருந்து 12 கோத்திரம் வருது. இந்த 12 கோத்திரத்திலிருந்து அந்த 12 கோத்திரத்துடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் யாக்கோபு தன் குமாரனை அழைத்து ஃபர்ஸ்ட் 3வது ரூபன், ஃபர்ஸ்ட்ல இருந்து ரூபன்ல இருந்து ஆரம்பிச்சு 27 பெண்ணியமன் வரை முடிக்கிறார். 12 கோத்திரத்துக்கு இன்டிவிஜுவலா உனக்கு இது உனக்கு இது உனக்கு இதுன்னு ஆசிரியர் சொல்லி முடிச்சார். 12 பேர் அடுத்து எத்தனை பேராக மாறுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 46வது அதிகாரம் 27வது வசனம். யோசேப்பு எகிப்திலே பிறந்த குமாரன் 2 பேர் ஆக எகிப்திலிருந்து போன குடும்பத்தில் 70 பேர். 12 70 மாறிடுச்சு. அந்த 12 70 மாறி அப்புறம் அவங்க ஒரு அணியாக லெஃப்ட் ரைட் எத்தனை லட்சம் புருஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அப்படி ஆண்டவர் சில பலிகி பெருக செய்கிறார். ஆனா பலிகி பெருக செய்வதற்கு ஆபிரகாம மாத்திரம் இல்லாம அது முடியாது. சரி, இது 2 பேரை நான் காமிச்சேன். யாக்கோபு காமிச்சேன், ஆபிரகாம் காமிச்சாச்சு. மத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாரோ 12 பேர் இருந்தாங்க. 12 அப்போஸ்தலர். இந்த 12 அப்போஸ்தலர்கள் 70 சீஷரா மாறிட்டாங்க. ஆனா 70 சீஷரா இருந்து இப்ப நம்பிக்கை எண்ணிக்கையை பெருக்கிறோம். பேரை மாத்தினாரு, அது ஒரு மாறுதல். இப்ப 12 70. இந்த 12 70 மாறி பெந்தேகோஸ்து நாள் அன்னைக்கு 120 பேரா மாறிடுச்சு. 120 பேர் பெந்தேகோஸ்து நாள்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அது எப்படி மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 41வது வசனத்துல ஞானஸ்தானம் எடுத்தது 3000 பேர். 12 பெருக்கம் மாறுதல், பேர்ல மாறுதல் இருக்கு. பேர் வருது இல்லை, நான் சொல்லல. 12 70 120 120 3000. 4வது அதிகாரம் 4வது 5000 பேரா மாறிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கறாங்க. அது என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 6வது வசனம். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து உலகத்தை கலக்கிறது எக்ஸ்பாண்ட் பண்ணாக அவங்களுக்கு பேர் உலகத்தை கலக்கிறவர்கள். இது பிடிச்சிருக்கா அவங்களுக்கு? இதுதான் பைபிள்ல உங்களால உலகம் கலக்கப்பட வேண்டும். சரி, அவளுக்கு என்ன பெயர் ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம். அந்திரோகியா சபைக்கு சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெற்று, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள்.
இப்படி ஒரு மாறுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. சரி, 3 மாறுதல் உங்களுக்கு காமிச்சிச்சு. 4வதாக இண்டிவிஜுவலா ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற சேஞ்சஸ். ஒரு மனிதன் தான் ஆரம்பிச்சோம். இப்ப இண்டிவிஜுவலா என்ன மாறுதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின. புது சிருஷ்டி மாறுதல் எங்க வந்து பாருங்க, கரெக்ட். பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அது வித்தியாசம் இல்லைன்னா சம்திங் ராங். இண்டிவிஜுவலா நான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்துருக்கேன். அவங்க வாழ்க்கையில டோட்டல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தால் தான் புது சிருஷ்டி. பழையது ஒளியணும், புதிய சிருஷ்டியாக மாறணும். அப்படி மாறுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்தாலும் இனி அறிய வேண்டும். மாமிசம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் அன்னைக்கு வாழ்ந்தவர்கள் மாமிசத்தின்படி தான் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன், ஈவன் யோசேப்பினுடைய மகன் அப்படின்னாங்க. உண்மைதான், யோசேப்பின் மகன் தான். ஆனா நம்ம யோசேப்பின் மகனா பார்க்காம பரலோக தேவனுடைய மகனாக, மேசியாவாக நம்ம பார்க்கணும். 2 வகையா பார்க்கணும். நான் ஒரு இடம் என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இதுல ஒரு பாப்பா இருந்தா, கோட் ராஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சங்குளம் ஊர், சொந்த ஊர். அந்த அச்சங்குளத்துல ஒரு வீட்டுல இந்த பொண்ணை ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க சிக்காயிருக்காங்க. இந்த பொண்ணும் பைபிளை தூக்கிட்டு போய் ஒரு சின்ன செய்தி கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு ஆள் அந்த பிள்ளையை கேட்டாங்க, நீ இன்னார் மகள்ல, உனக்கு எப்படிமா பைபிள் தெரியும், நீ எப்படி பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்ணா படிது? இல்லை, எங்க டாக்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எந்த டாக்டர்? சுஜி டாக்டர். அந்த மோசமானவன் இல்லை. உடனே விடுவாளா? நீங்க எந்த சுஜி டாக்டர் கேட்குறீங்க? ஒரு சுஜி டாக்டர் தான் இருக்காரு. இங்க 2000க்கு முன்னாடி பார்த்தாங்களா? 2000க்கு முன்னாடி அவர் வேற, இவர் வேற. இவரு ஜெபிக்கிறவர், எங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுப்பாரு. அப்படியா? அவர் மாறிட்டாரா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாறுதல் என்கிட்ட உங்கள்டையும் தெரியும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, மாறிட்டாங்க சொல்லி ஒரு நடந்த சம்பவத்தோட சொல்றேன். நம்ம ஜானகியமா அங்க இருக்காங்க. ஒரு தடவை சரவணன் கூட சண்டை போட்டிருக்காங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியாது. சண்டை போட்ட உடனே சரவணன் சொல்றாரு, ஏமா நீ பைபிள் தூக்குறவல்லம்மா, நீ இப்படி பேசலாமா, சண்டை போடலான்ட்டு. அப்படியே அம்மா உடஞ்சே போச்சு. என்னால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுது அப்படின்னு சொல்லி. அப்ப ஒருவன் புது சிருஷ்டியா இருந்தானா பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரி, இந்த புது சிருஷ்டியில அடுத்த ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டுறேன். எபேசியர் எடுத்துக்கோங்க, 4வது அதிகாரம் 24வது 4:24. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொள்றதுங்க, ஒரு டிஷர்ட் மேல இருந்து நான் கீழே மாட்டிக்கிட்டேன். இந்த டிஷர்ட் உங்களுக்கு தெரியும். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு ஷர்ட் போட்டு போனேன். ஷர்ட்டை கழட்டிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டேன். இப்ப இது நீங்க பாக்குறது மாதிரி புது மனுஷன் யார்? தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப பேர் மாறுதல் வேற, நம்பர் மாறுறது வேற, உள்ள மாறுதல் வேற. ஹார்ட், இன்னர் மேன். இதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, இதுதான் உசிதமான ஒரு ஆசீர்வாதம். சாயல் ஆண்டவர் கொடுக்கிறார். எடுத்துக்கலாமா? 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் எதிர்காலத்துல நம் சாயல் எப்படி இருக்க போகுதுன்னு விளக்குறார். இன்னைக்கு நமக்கு ஒரு சாயல் கொடுத்திருக்கிறார். ஆனா வரும் பொழுது வேற ஒரு மாறுதல் சாயல் கிடைக்கப்படுது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கு வரணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு 2 குணாதிசயம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பிள்ளை. அவன் நமக்கு 2 காரியம் நடந்துருச்சு. இது சந்தேகமே இல்லை. நடந்துருச்சா? இது முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உள்ளான மனிதன் மாறாரு, நாளுக்கு நாள் புதிதாக்கி கொண்டே இருக்கிறாரு. ஆகி
இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று அவருக்கு ஒப்பாய் இருக்கிற வண்ணமாக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஒரு மாம்சத்தில் இருந்தார். ஆனா இனி வெளிப்படும் பொழுது எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை ஸ்டான்லி இதை சொன்னார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது 33 வயசு. இந்த 33 வயசுங்கிறது மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு அழகு. நான் 33 வயசு இருக்கும்போது எனக்கு வண்டியில் முடி இருந்துச்சு, மூஞ்சிலெல்லாம் அந்த சுருக்கம்லாம் கிடையாது. ஆனா நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த குள்ளமெல்லாம் போயிடும், ஹைட்டு கிடைச்சிடும். எனக்கு 6 அடிக்கு வேற வளர்ந்துருவேன், நான் அவரை மாதிரி ஆயிடுவேன். முடியெல்லாம் அப்படியே கரலான முடி இருக்கும். முகமெல்லாம் ஒரு யூத்தோடைய முகம் வந்துடும். இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால புரிய முடியாது. ஆனால் இது எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய மாறுதல். மாறுதல் 2 மனிதர்களுக்கு காமிச்சு பேரை மாத்தினார். 2வது ஒரு நம்பரை மாத்துறாரு. நம்பர் கூட்டிகிட்டே போகுது. கிறிஸ்தவர்கள் ஒரு பேரை கொடுக்கிறார், உள்ளான மனிதன்ல மாற்ற கொடுக்கிறார். இப்ப எதிர்காலத்துல நமக்கு எப்படி இருக்க போயிருங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அவருக்கு ஒப்பாக இருப்போம். அதே 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூர்ணப்படும். ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் சாயல் நமக்கு இருக்கும். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த செய்தியை முடிக்கப்படும். பழைய ஏற்பாட்டிலும் எரேமியா 15வது அதிகாரம் 15:20. எரேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு புது ஸ்ட்ரென்த்தை கொடுக்கிறார். இது எதுக்கு நான் எழுதிக்கேன்னா, எரேமியாவுடைய வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. அதை இப்படிங்கிறத நான் கம்பேர் பண்ண போற, நீங்க வாசிக்கோங்க. உன்னை இந்த ஜனங்கத்திற்கு எதிராக அரணான வெண்கல அலமாக்கும். இன்னைக்கு நமக்கு விரோதமாக எத்தனையோ சத்துருக்களுடைய போராட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். உங்க வீட்டாரே சத்ருவா இருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க அத்தனை பேர் உங்க மனதை புண்ணாக்குவாங்க. அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. அந்த நேரத்தில் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். எனக்கு விரோதமாக யுத்தம் பண்றது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார். ஆனாலுங்கிறது ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் அதுக்குள்ள உட்காந்துருச்சு. நம்ம இருக்கிற இடத்துல தான் நம்மளை வச்சிருப்பாரு. கடைசி வரை நம்ம இங்கே தான் இருக்கணும். நான் இங்கேயும் வெளிநாட்டுக்கெல்லாம் போறாப்புல இல்லை. எங்கெங்கேயா போனால் அந்த கொடைக்கானலுக்கு போவேன், இல்லைன்னா ட்ரிவாண்ட்ரம் போவேன், திரும்ப மாதிரி கொண்டு உட்காந்துருப்பேன். ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு வைக்காம நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தப்பு வைக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துருடைய நோக்கத்தை நிறைவேற்ற விடாம நமக்கு இந்த சாயல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கூட நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், பின்வாங்கி போயிருக்காங்க. இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். நமக்கு ஆண்டவர் மாறுதல் கொடுப்பார். இன்னைக்கு கொடுத்திருக்கிறார், உறுதியாக கொடுத்திருக்கிறார். ஆனா ஃபைனலான அந்த மாறுதல் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மாறுதல் நமக்கு கிடைக்காது. இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடணும், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஓடி அந்த சாயலை பெற்றுக்கணும். ஜெபிச்சு மாட்டான். மகா இறக்கமும் கருவேமில்ல பிதாவே உண்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திரு சமூகம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.